நம்ம நெறைய பேர் வந்து ஈர்ப்பு விதிய பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த பிராக்டிஸுமே வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற பிராக்டிஸஸ் வந்து கரெக்ட்டா? இல்ல மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோமா? யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது சைன் காட்டுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்க கன்சிஸ்டன்ஸியா இந்த பிராக்டிஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இந்த டவுட் வந்து கண்டிப்பாவே உங்களுக்கு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ்ல வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோல நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பரா கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன சைன் மூலம் நீங்க பண்ற விஷயம் எல்லாம் கரெக்ட் அப்படின்றத வந்து உணர்த்தும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஈர்ப்பு விதிய பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கேன். ஈர்ப்பு விதிய பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னோட பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ நம்ம கிட்ட வந்து லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்குமே இருக்கு. இன்கேஸ் நீங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்கா ஜாயின் பண்ணி, லைஃப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க நெனைக்கிற மாரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட, நீங்க விருப்பம் இருந்தா அதில ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பிராக்டிஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்ஸியா பண்றீங்க. டீடாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும்போது, உங்க கோல அச்சீவ் பண்றதுக்கு நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த 9 சைன்ஸ் வந்து உங்க லைஃப்ல ஈவன் ஒரு இதுல ஒரு 4 டூ 5 நடந்தா கூட, நம்ம லைஃப் கரெக்ட்டா இருக்கு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பரா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "த யூனிவர்ஸ் வில் கிவ்ஸ் யூ எ டெஸ்ட்" அப்படின்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு எதுக்கு குடுக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஃபெய்த்த வந்து சோதிக்க. இப்ப மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னும்போது, யூனிவர்ஸ் வந்து ஒரு அன்வான்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ல ஒரு செட்பேக் இருக்கலாம். இல்ல கிரிட்டிசிசமா இருக்கலாம். இல்ல அப்படின்னும்போது, ஹெல்த் வைஸ் கூட நம்ம அஃபெக்ட் ஆகலாம். இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இது மாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து நம்ம முன்னாடி மைண்ட் செட் இருந்ததுக்கும், இப்ப நம்மளோட கான்ஷியஸ் லெவல் இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்மள சோதிக்கும்போது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட இதோட ஸ்டாப் பண்ணிடுறோமா? இல்ல நம்மளோட வில் பவர்ல இந்த விஷயத்த வந்து பெருசா எடுத்துக்காம, இத நம்ம கடந்து போறோமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இதுல நீங்க ஒன்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னும்போது, யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத சீக்கிரம் குடுக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புடிச்ச வீடு பார்த்து வச்சிருக்கீங்க. ஈவன் அது ரிஜெக்ட் கூட ஆகலாம். அப்ப ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே நான் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பண்ணேன். எனக்கு வந்து இது கை குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். பட் யூனிவர்ஸ் வந்து இத நம்ம குடுக்குற டெஸ்ட்டா நம்ம அத அனலைஸ் பண்ணிட்டு, நம்ம ப்ராப்பரா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட கைவிடாம இருந்தோம் அப்படின்னா, அகைன் யூனிவர்ஸ் வந்து நம்ம பழைய பார்த்த வீட விட ஒரு ஈவன் ஒரு பெட்டரான வீட கூட நம்மளுக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லைஃப்ல ஒரு அன்வான்டட் இந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்போது, கண்டிப்பா இத வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும். இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற ஃபர்ஸ்ட் சைன் அப்படின்னு சொல்லலாம். 2வது சைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் ஃபீலிங் அபவுட் வாட் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங். இப்போ வந்து நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். ஒரு விஷயம் வந்து நம்ம வேணும் அப்படின்னு நெனச்சிருப்போம். இது மெட்டீரியலிஸ்டிக் கோலா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வாட்டெவர். அத பத்தி ஒரு பாசிட்டிவான எண்ணம் ஏற்படும். முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைக்கும்போது, அவங்கள பத்தி ஒரு எதிர்மறையான எண்ணமோ, ஒரு பயத்திலயோ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருப்போம். ஒன்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அவங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் ஏற்படும். ஈவன் இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ல ப்ராப்பரா இருக்கிறதுக்கு முன்னாடி, அத பத்தி பயம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகே இந்த வீடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா? இந்த வீட்ட நான் கண்டிப்பா வாங்கிருவேனா? ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான முயற்சி வந்து ப்ராப்பரா வந்து எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆப்போசிட்டான எதிர்மறையான எண்ணம் தான் இந்த கோல பத்தி நமக்கு அதிகமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும்போது, யூனிவர்ஸ் வந்து அது மேலான ஒரு நேர்மறையான எண்ணத்த ஏற்படுத்தும். அத நினைக்கும்போதே உங்க லைஃப் வந்து ஹேப்பியா இருக்க மாரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 3வது சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஃபீல் வெரி காம் அண்ட் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் எப்படி வரும்னா, நம்ம மைண்டே வந்து ரொம்ப காமா இருக்கும். லைஃப்ப பத்தி ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ராஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து லைஃப்ல நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய விஷயம் வந்து எதிர்மறையா தான் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ப்ராப்பரா பண்றீங்க, கிராட்டிட்யூட் ப்ராப்பரா பண்றீங்க, இல்ல அஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பரா கேட்குறீங்க அப்படின்னும்போது, லைஃப்ப பத்தி ஒரு பெரிய தாட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லைஃப் ரொம்ப காமா இருக்கும். ரொட்டீன்ல வந்து உங்க லைஃப் வந்து முன்னாடி வேற மாரி இருக்கும். ஒரு மாரி டென்ஸ்டா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ப்ரெஷரைஸ்டா இருந்திருப்பீங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. லைஃப்ப பத்தி உங்களுக்கு நோக்கமே வந்து வேற மாரி இருக்கும். 4த் என்ன சைன் அப்படின்னு பார்த்தோம்னா,
யூ see சைன்ஸ் ஆஃப் யுவர் விஷ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்கும்னா, நம்ம வந்து ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேள்விப்படுற எல்லா விஷயமே வந்து காரை பற்றி இருக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்த நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரில. நீங்கள் ஒன்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து லைக் ஒரு விசுவலேஷன் மெத்தடோ இல்லை ஸ்கிரிப்டிங்கோ வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதுறீங்க அப்படின்னும்போது உங்கள சுத்தி அத பத்தி சம்மந்தப்பட்ட நெறைய விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நான் சொன்ன மாரி இப்ப நான் ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னும்போது, அந்த கார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்ல நெறைய டைம் போயிருப்போம். அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து இருக்காது. பட் ஒன்ஸ் நீங்க இது ப்ராப்பரா பண்றீங்க, உங்க எண்ணம் எல்லாமே அது மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு அப்படின்னும்போது, நீங்க ரோட்ல போம்போது அந்த கார் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு தெரியும். இல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க கொலீக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து அவங்களாவே அந்த கார பத்தி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு நோட்டீஸ் வந்து உங்க கைக்கு கிடைக்கும். அது கூட வந்து அந்த கார பத்தி இருக்கும். இல்ல ஒரு டிவில ஒரு ஆட் பார்க்குறீங்க. அது கூட அந்த கார பத்தி இருக்கும். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும்போது, நீங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல கரெக்ட்டா இருக்கீங்க. உங்க கோல்ல வந்து நீங்க ஃபோகஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம். 5த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஹேவ் ஃபீலிங் ஆஃப் ஈஸி. இந்த விஷயம் எப்படி உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடியும் நம்ம அதே வேலைக்கு தான் போயிருப்போம். அதே பிசினஸ் தான் பண்ணியிருப்போம். பட் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பெருசா யோசிச்சு வச்சிருப்போம். ஒரு மாரி பயமா, ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிதான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கும். பட் நீங்க வந்து இந்த விஷயத்த ப்ராப்பரா பண்ணும்போது, லைக் ஈர்ப்பு விதிய நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தும்போது, லைஃப்ப பத்தி ஒரு ஈஸியான ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். இதே விஷயத்த நீங்க முன்னாடி பண்ணும்போது, ஒரு மாரி டென்ஷனா பண்ணியிருப்பீங்க. பட் அதே வேலைய நீங்க எப்ப பண்ணும்போது, ரொம்ப ஈஸியா பண்ணுவீங்க, ஜாலியா பண்ணுவீங்க. எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம பண்ணுவீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, லைஃப்ப பத்தி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கமே வந்து மாறி இருக்கும். நம்மளுடைய கோபம் வந்து கம்மியாகும். நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்கும். நீங்க இப்படி இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்றதே உங்களுக்கு வராது. நெகட்டிவ் பீப்பிள் உங்ககிட்ட இருந்தாலுமே வந்து அவங்கள விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து விலக ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ரொம்ப வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா போகும். ரொம்ப சிம்பிளா போகும். அந்த ரொட்டீனே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஜாலியா இருக்க மாரி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 6த் சைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் பீப்பிள் அண்ட் சிட்யூவேஷன் கம் டூ யுவர் லைஃப். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க லைஃப்ப விட்டு போயிருவாங்க. ஒரு புது செட் ஆஃப் பீப்பிள் வந்து உங்க லைஃப்ல வருவாங்க. இது எப்படி என் லைஃப் வந்து ஒரு 30 வருஷம் எனக்கு 30 வயசு ஆயிருச்சு. 30 வருஷமும் வந்து ஒரே பீப்பிள் தான் என் லைஃப்ல இருக்காங்க. இது எப்படி எனக்கு மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். லைக் எப்படி அப்படின்னும்போது, நம்ம கான்ஷியஸ் வந்து இந்த 30 வருஷமும் ஒரு லோவான எனர்ஜியில தான் நம்ம வந்து பழக்கப்பட்டுருப்போம். ஸோ நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாமே வந்து ஒரு லோ எனர்ஜி பீப்பிள் மட்டும் தான் இருப்பாங்க. நீங்க ப்ராப்பரா மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னும்போது, இந்த லோ எனர்ஜி பீப்பிள் எல்லாமே உங்க லைஃப்ப விட்டு கண்டிப்பா போயிருவாங்க. இது வந்து நீங்க தடுத்தாலும் சரி, தடுக்கலனாலும் சரி, அந்த பீப்பிள் வந்து கண்டிப்பா உங்க லைஃப்ப விட்டு போயிருவாங்க. இப்போ ஒரு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பீப்பிள் எல்லாமே வந்து எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருக்கிற பீப்பிள்ஸ் மட்டும் தான் உங்க லைஃப்ல இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுமே மாறும். இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த சிச்சுவேஷன் லைக் ஒரு சர்கம்டன்ஸும் சரி, சூழ்நிலையும் சரி, நீங்க இருக்கிற சொசைட்டி எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ முன்னாடி இருந்த லைஃப்க்கும், இப்ப இருக்கிற லைஃப்க்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ வந்து நீங்க பார்ப்பீங்க. 7த் சைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்ட் லிமிட்டட் பிலீஃப் பீயிங் டூ ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னோட லைஃப்ல எப்படி நடக்கும்னா, எனக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கு அப்படின்னும்போது, என்னோட லிமிட்டட் பிலீஃப் எனக்கு லைஃப்ல நிறைய விஷயத்த கத்துக் குடுத்துருக்கும். என் லைஃப்க்கு இதுதான் கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கத்துக் குடுத்துருக்கும். இந்த லிமிட்டட் பிலீஃப் எல்லாமே வந்து உங்க லைஃப்ல வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க உங்க முன்னாடி நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு எதையுமே வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயம் நீங்க வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த கோல நோக்கி ப்ராப்பரா எல்லா விஷயமும் உங்க லைஃப்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். எந்த தடைகளுமே இருக்காது. ஸோ ஒரு எதிர்மறையான எண்ணமே வந்து உங்களுக்கு வரவே வராது. ஒரு கோல் நீங்க வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து உங்க லைஃப்ல வந்துட்டே இருக்கிறத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. 8த் சைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுவர் ரொட்டீன் வில் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ரெகுலரான ரொட்டீன்ல வந்து நீங்க இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்க கான்ஷியஸ் வந்து ஒன்ஸ் அலைன் ஆயிருச்சு அப்படின்னும்போது, உங்க லைஃப்க்கு என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஃபோகஸ்டாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ரொட்டீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகும். நிறையா தவறுகளான விஷயம் வந்து நீங்க ப்ரியரா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள், லைஃப்க்கு அன்வான்டடான விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து ஒன்ஸ் உங்க கோல அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க இருக்கும்போது, அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க உங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ ரொட்டீன் வந்து நிறைய சேஞ்சஸ குடுக்கும். லைக் நீங்க முன்னாடி வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் நீங்க எந்திரிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பீங்க, 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும். 9th சைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யுவர் லிவிங் இன் யுவர் ப்ரெசன்ட் மூமெண்ட். உங்கள் லைஃப்பில் உங்கள் பாஸ்ட்டை நினச்சி எந்த கவலையும் இருக்காது, ஃப்யூச்சரை நினச்சி எந்த பயமே இருக்காது. ப்ரெசண்ட்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க, எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. இப்போ ஃப்யூச்சரை பற்றி நம்ம அன்வான்டாக யோசிக்கும் போது மட்டும்தான் வந்து பயம் அதிகமாகும். பயம் அதிகமாகும் போது மட்டும்தான் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது அதிகமாகும். பட் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது லைஃப்பை பற்றி ஒரு நோக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்பவே வந்து ஒரு காமான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது லைஃப்பை பற்றி எந்த பயமும் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருக்கும்போது இந்த கோலை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அண்ட் ரியாலிட்டியில் வாழ்வீங்க. நான் சொன்ன இந்த 9 சைன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எப்பவுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இன்கேஸ் வந்து லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்காக கன்சிஸ்டன்சியாக ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணணும், ப்ராசஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய லைஃப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 1-to-1 கோச்சிங்காக இருக்கும். லைஃப் கோச்சிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா வாட்ஸ்அப் நான் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்கொயரி பண்ணால் லைஃப் கோச்சிங் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.